மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இந்த போட்டியினுடைய முக்கிய அம்சமாக என்ன பார்க்கப்படுகிறது? இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, 2024ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு தொடக்கமே ஒரு வெற்றிகரமான ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அசத்தல் வெற்றியை பதிவு செய்து தொடரை 1-1 என்ற ஆட்டக்கணக்கில் சமன் செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடியது. அதாவது 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் என 3 வகையான கிரிக்கெட் போட்டியிலும் பலப்பரீட்சை நடத்தியது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக அவர்களுடைய சொந்த மைதானத்தில் களமிறங்கி விளையாடுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. அவர்களை வெற்றி பெறுவது என்பது ஒரு சிங்கத்தின் குகைக்கே போய் அவர்களை வீழ்த்துவதற்கு சமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடியதில் T20 கிரிக்கெட் போட்டி சமனில் முடிவடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்துல இந்திய அணி ஒரு படுதோல்வியை சந்தித்தது. இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்து ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி 55 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்காவை ஆல் அவுட் செய்தார். அதன் பிறகு இரு நாட்டு அணிகளுமே இரண்டாவது இன்னிங்ஸ் முதல் இன்னிங்ஸை மாறி மாறி விளையாடியதில் இந்திய அணிக்கு 79 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸிலும் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பீத் பும்ரா 6 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார். இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க ஆட்டக்காரர் மார்க்ரம் ஒரு அசத்தலான சதம் விளாசியதன் மூலமாகத்தான் இந்திய அணிக்கு இவ்வளவு ரன்கள் இலக்காகவே நிர்ணயிக்கப்பட்டது. இல்லை என்றால் கிட்டத்தட்ட இன்னிங்ஸ் தோல்வியை தென்னாப்பிரிக்க அணி சந்தித்திருப்பார்கள். மார்க்ரம் ஒரு டீசென்டான ஒரு இலக்கை எட்டுவதற்கு ஒரு காரணமாக திகழ்ந்தார். அந்த வகையில் மீண்டும் 79 ரன்கள் வெற்றி இலக்காக நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டை இழந்து எளிதில் அந்த வெற்றி இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 வகையான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடி தொடரை இழக்காமல் ஒரு தொடரில் வெற்றியோடு இந்திய அணி நாடு திரும்ப இருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.